என் பேர் ரங்கராஜா. நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் முதல்ல பேசினது சாரை விட மேடத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் இது நான் ஜாதகம் கற்றுக்கணுன்ட்டு நான் இதுக்கு வரல. ஆக்சுவலி எனக்கு ஜாதகம் ஓரளவுக்கு தெரியும், ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும். என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் பார்த்ததில் சில அனுபவங்கள், அதில் சில சங்கடங்கள், அதில் அப்போலேருந்து எனக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு தோணிகிட்டே இருந்ததே தவிர கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அதுக்கான சரியான ஒரு மீடியா எனக்கு கிடைக்கல. அப்போது இருந்தது, உள்ளுக்குள்ளே தேடல் இருந்தது. போன வருஷம் ஐ திங்க் 24ன்னு நினைக்கிறேன், 25 ஜனவரியில் நான் ஒரு அடிபட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தப்போ ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஹைதராபாத்தில். கால் அடிபட்டதுனால கங்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது ஒரு 2-3 மாதம் ஃப்ரீயாக தானே இருக்கோம், சரி கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் நான் வந்து இந்த யூடியூப் பார்க்கும்போது இவங்களுடைய இந்த பேர் என்ன, அந்த சதயம் ஸ்டார் பற்றி சார் பேசுனதை பார்த்தேன். அப்போது அதை விட நம்பரை கேட்சப் பண்ணிவிட்டு மேடத்திட்ட முதல்ல பேசினேன். அப்புறம் அவங்க தான் வந்து வழிகாட்டினாங்க. அதுக்கப்புறம் சாரோடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னோடய ஜாதகத்தையும் பார்த்தேன். கால் அடிபட்டதுக்கு என்ன காரணம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். வருஷம் அடிபட்டு இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி எனக்கு 23வது வருஷம் அதே ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அடிபட்டது கையில். 25வது வருஷம் எனக்கு கால் அடிபட்டது. இந்த வருஷமும் 26வது வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி எனக்கு அடுத்த காலில் அடிபட்டுருக்கு. இதுக்கு என்ன கோரிலேஷனே தெரியாது. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் திரும்ப சேம் டேட்டு சேம் மந்த்து வரும்போது நமக்கு அதுவும் கண்டினியூஸாக வருஷம் நடந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு க்யூரியாசிட்டி, என்ன தான் நடக்குது, ஏதோ நடக்குது, ஒரு பிளான் பிரகாரம் நடக்குது, நமக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆர்வம் போன வருஷமாக வந்தது. அப்போ தான் மேடத்திட்ட கன்சல்ட் பண்ணும்போது மேடம் சாருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தோம், சில விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு இறைவனர்களால், குருவுடைய ஆசையால். சாரை பற்றி சொல்லணும்னாக்கா, சார் கிளாஸ் வந்து ஆரம்பித்தது 22/3/2025 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 22/3 வந்து அன்றைக்கி சனிக்கிழமை. சார் எப்பவுமே சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆரம்பித்த நாள் சனிக்கிழமை. இன்றைக்கி ஒரு பட்டமளிப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் ஒரு சாருக்கு உகந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. அது சாருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேதகன்னு சொல்லுவாங்க. எனக்கும் வேதகம் தான் இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவருடைய வேதகனால தான் எனக்கும் வேதகன். அவருடைய அதே அவருக்கு எனக்கும் நிறைய சிங்கு உண்டு. அவருக்கு குரு தசை, எனக்கு வந்து இப்போது சந்திர தசை நடக்குது. அதனால் அவங்களுக்கு சந்திர தசை, எனக்கும் ஒரு வேதகம் தான். இவர் வந்து வேதகம் தான், ஞாயிற்றுக்கிழமை வேதகம் தான். அதே வேதகனால தான் நான் இப்போ இன்றைக்கி அவார்டு இந்த சென்ஸ் எனக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. சார் பட்டமளிப்பு விழா கொடுக்குறதும் அவருடைய வேதகனால தான் கொடுக்குறாரு. இதில் என்ன ஒரு பேரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பித்தது சனிக்கிழமை, முடிக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆரம்பிக்கிறது ஒரு அஷ்டமி திதி, முடிக்கிறது ஒரு சப்தமி திதி. பாருங்கள், இப்போ ரிவர்ஸ் வரும். இதில் என்ன, இது கூட நீங்கள் ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் வந்து ஒரு தத்துவம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது. இது கூட ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான். நான் கிளாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, சார் வந்து நிறைய நாள் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9:15க்கு ஆரம்பிப்பாங்க. 9 o'clock நான் ஆன் பண்ணி வச்சுட்டு என்னுடைய நிறைய ஒர்க் இருக்குது. நான் ஒர்க் நடுப்புற தான் நான் படிச்சுட்டு ஒரு 2 மாதம் தான் ஃப்ரீயாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க முடியல. இப்போ நான் வேலையில் இல்லை. ஆக்சுவலி செப்டம்பரில் நான் லேட் ஆஃபில் வெளியே வந்துட்டேன். திரும்ப இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு கிளிக் ஆகிடுச்சு, அடுத்த ஜாப் கிளிக் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு 15 நிமிஷத்தில் மற்ற வேலையை பார்த்துட்டு அப்படியே ஆன் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். இன்னொரு கால் போயிட்டுருக்கும், பேரலாக இந்த காலும் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய கிளாஸஸை. எந்த ஒரு தருணத்துலையும் சாரை வந்து நீங்கள் ஒரு கோவப்பட்டு நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், யாருப்பா அது, அவர் வந்தார், அனைவருக்கும் வணக்கம், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க சார். ஒவ்வொரு நாள்லேயுமே கூட வணக்கம் சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டிங்களான்னு கூட ஆரம்பிக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அனைவருக்கும் வணக்கம், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. சரி, ஆரம்பிச்சிடலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தை ஆரம்பித்து ஒரு பஞ்சாங்கம், வாரம், திதி. எனக்கு அந்த வாரம் தெரியும், திதி தெரியும், நட்சத்திரம் தெரியும், அந்த கரணம் தெரியாது, யோகம் தெரியாது. சார் வந்து ஒவ்வொரு நாளும் அதை திரும்ப சொல்ல எனக்கு அந்த யோகமும் மனப்பாடம் ஆயிடுச்சு, கரணமும் மனப்பாடம். அதுக்கு முன்னாடி யோகம்னா என்னன்னு தெரியாது, கரணம்னா தெரியாது. அதெல்லாம் பேசிக் நான் சொல்கிறது. எனக்கு அதுவுமே தெரியாது இருந்தது. அந்த விஷயத்தில் இருந்த நானும் இன்றைக்கி வந்து ஒரு வேதகனை பற்றியோ பாசகனை பற்றியோ எனக்கு தெரியுது அப்படின்னாக்கா, அதுக்கு சார் போட்ட விதை தான்.
அதில் வந்து மாற்றம் கிடையாது. ஒரு நாள் கூட நம்ம பல நாள் வந்து 1 மணி நேரம் கிளாஸ் நடந்தாலும் அதில் பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு இப்போ அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. சார் கோவப்பட மாட்டார். யாருப்பா அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன் அவங்கள அப்படிலாம் கூட மிரட்டினது கிடையாது சார். எப்படி தான் ஒரு கோவப்படாமல் இருக்கா? அப்போ அதை அட்டன் பண்ணுற நமக்கே சில டைம் வந்து எவ்வளோ டைம் திரும்ப திரும்ப சார் சொல்கிறாரு, ஏன் இந்த யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் வந்து சார் வந்து ஒரு நாள் கோவப்பட்டது இவ்வளோ சாந்த ஒரு ஒரு சாந்த சொரூபினியாக அவங்க இருந்ததுனாலையோ தெரியாது. சாரும் அப்படி இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யூஸ்வலாக ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் எப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கவங்க பெண்ணை ஒரு பத்திரகாளியாகவும் ஒரு ஆண் வந்து ஒரு சிவருமானாகவும் சிவனையும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 2 பேருமே ஒரு சிவருமான் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு சாந்த சுரபி, சாரும் ஒரு சாந்த சுரபி. ஏன்னா அவர் அம்மா வந்து கொஞ்சம் அகத்தியர் மாதிரி கொஞ்சம் குள்ளம். அகத்தியர் அறிவில் நீளம், வளர்த்தியில் குள்ளம். அம்மையாரும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் குள்ளம். அவங்கள நான் பார்க்கும்போது ஒரு அகத்தியர் மாதிரி தான் பார்த்தேன். வந்த உடனே பார்த்தேன், ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது தான் அகத்தியர் மாதிரி தான் இருந்தாங்க. நல்லா எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. சாருக்கு பல நன்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு 10 மாதம் ஒரு நீடித்த ஒரு பயணம் இது. ஆக்சுவலி ஒரு சாதாரண பயணம் கிடையாது. சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சோம், கிளாஸ் ஆக்சுவலி முடியல. நீடித்த பயணம் தான். ஆனாலும் கொஞ்சம் கூட சோடை இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு எதையுமே விட்டு கொடுக்காம, எந்த ஒரு பாடத்தையும் நம்ம வந்து காலத்தின் இதுக்கு கருதி சுருக்கிடுவோம் அப்படின்னு சுருக்காமல், எதை முழுமையாக சொல்லணுமோ அத்தனையும் மூலியமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இன்னும் நான் என்னை பற்றி சொல்கிறேன், இன்னும் அந்தளவுக்கு மூலியமாக கற்றுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செப்டம்பருக்கு அப்புறம் சரியாக அட்டன் பண்ண முடியல. அது வரைக்கும் ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். செப்டம்பருக்கு மேலே என்னால் அட்டன் பண்ண முடியல. சார்கிட்ட கூட கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு எப்போவுமே ஒரு நம்பிக்கை சார்ட்டு வந்து கிடைக்கும். அதேமாதிரி நான் அம்மாக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சார்ட்டு டேரெக்டாக பேச முடியாது. அம்மாட்ட தான் வீட்டில் பேசுகிற மாதிரி தான். அப்பாட்ட டேரெக்டாக பேச முடியாதுல்ல, அம்மா மூலியமாக தான் போவோம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து அவங்க மூலியமாக தான் சாரை 2-3 டைம் கனெக்ட் பண்ணி அவங்களுடைய பேசி சில ஆலோசனைகள்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எனக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கேன்னு நம்புகிறேன். சாருக்கு மிக்க நன்றி. மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கள பற்றின சின்ன ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை வாசிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கவிதைன்னா கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச முறையில் பிடிச்ச ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன கவிதை. ஃபஸ்ட்டு நான் அம்மாவை தான் சொல்லணும். ஏன்னா அம்மாவை தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தி ஐயாவோட அறிமுகப்படுத்தி நான் அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வள்ளுவனுக்கு ஒரு வாசிக்கு போல், பாரதிக்கு ஒரு கண்ணம்மா போல், எங்கள் ஐயா பண்டிட்டுக்கு ஒரு பாக்கியலட்சுமி. வணங்குகிறேன் தாயே. என் தாய்க்கு முதல் வணக்கம். கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். காலமெல்லாம் என்னை காத்தருளும் கைலை நாதன் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, என் தாய் தந்தைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, என் குருமார்களின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, இப்படி ஒரு நிகழ்ச்சியான பட்டமளிப்பு விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி எங்களுக்கு பட்டமளிக்க இருக்கும் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பண்டிட் அவர்களுக்கும் மற்றும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனின் வணக்கங்களும் நன்றிகளும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒளியேதும் இல்லாமல் வழியேதும் தெரியாமல் சோதிட சூட்சுமத்தை சிறுக சிறுக உருவேற்றி செப்பனை எமை செதுக்கிய அன்புக்குரிய ஆசான் ஐயா அவர்கள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒளியேதும் இல்லாமல் வழியேதும் தெரியாமல் சோதிட சூட்சுமத்தை சிறுக சிறுக உருவேற்றி செப்பனை எமை செதுக்கிய அன்புக்குரிய ஆசான் 11 மாதங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை. 11 மாதன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம சாதாரணமாக ஒரு 6 மாத ப்ராஜெக்டே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதுக்கு ஷெட்யூல் போடுவோம். அதுக்கு ஒரு 100 மீட்டிங் எடுப்போம். அதுக்கு பல 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 100 பேருக்கு மேலே ஒரு அந்த மீட்டிங்கில் கான்ஃபரன்ஸில் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஐயா அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனாலும் அதை பெர்ஃபெக்டாக அதுக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. சார்ட்டு தான் கற்றுக்கணும். நாங்களாம் நோட்டு போட்டு அதுக்கு பிபிடிலாம் போட்டுலாம் பிளான் பண்ணுவோம். அவங்க என்ன பிபிடி போகிறாருன்னே தெரியல. ஆனால் வந்து வரும்போதெல்லாம் அழகாக நான் இங்கே திருச்சியில் தான் படித்தேன். நான் இங்கே திருச்சி பெரம்பலூரில் படித்தேன். திருச்சியில் வந்து ஆர்சி காலேஜில் எனக்கு வந்து லேப் நடந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நடத்தின எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வந்தாருன்னா சாக்பீஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவார். அப்படி போட்டார்னா நம்ம வந்து திரும்பி பார்க்க நம்மலாம் வந்து கவனமே சிதறாது.
அவர் போர்டில் இருக்கும், ஒரு ஷாக் பீஸ் மட்டும் தான் வெளியே உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவார். நான் அப்படி ஒரு கணக்குவாதியாராக தான் பார்க்குறேன் அவரை. இவர் உள்ளுக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டார். வந்த உடனே ஒரு ஒரு கோயம்புத்தூராக இருந்தால் ஒரு வெள்ளை போர்டு இருக்கும், இங்கே இருந்ததுன்னா கலர் மாறி இருக்கும். போர்டு மட்டும்தான் மாறி இருக்கும், சாருடைய டோன் மாறாது. அப்படி தான் சார் நடத்துவார். அடுத்து 1 அல்ல 2 அல்ல 11 மாதங்கள்னு போட்டிருக்கேன். ஆனால் 11 மாதங்களில் 10 மாதங்கள், ஏன்னா மார்ச்சில் ஆரம்பித்து இன்றைக்கி ஜனவரியில் முடிக்கிறோம். நம்ம 10 மாதங்கள் பக்குவமாக எமைச்சும் வந்து 40 குழந்தைகள், நம்ம ஸ்டூடெண்ட் 40 பேர், 40 குழந்தைகளை ஒரு சேர பிரசவித்த சுகப்பிரசவமாய் நான் வணங்கும் ஈஸ்வரியின் இஷ்ட பிள்ளையே, உன்னை பாலசுப்ரமணியம் என்பதா இல்லை தாய் சுப்பிரமணியம் என்பதா? இதை சில வரை மாற்றிருக்கணும். நான் ஆக்சுவலி வந்து இது வந்து தாயுமானவருடைய இடம். திருச்சிராப்பள்ளி வந்து ஒரு சிவபெருமான் வந்து ஒரு குழந்தைக்கு பிரசவம், அதாவது ஒரு சிவபெருமான் தாய் ரூபத்தில் வந்து ஒரு பிரசவம் பார்த்து ஒரு செட்டி பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு தெரியும், எனக்கு அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரியல. ஒரு பிரசவம் பார்த்த, ஒரு ஈஸ்வரன் பிரசவம் பார்த்த இடம். அந்த பிரசவம் பார்த்த இடத்துல ஒரு சுப்பிரமணிய ஐயா, ஒரு தாய்மணின்னு தான் சொல்லணும். அவர் 40 பிரசவத்தை, 40 குழந்தைகளை இன்றைக்கி பெற்றெடுத்திருக்காங்க. அவங்க எப்படி 11 மாதத்தில் சுகப்பிரசவமாக 11 பேர்த்தையும் இன்னொருத்தங்க ஐயா சொன்ன மாதிரி அவர் ஆசனாக இருந்தாலும் நம்மளையும் ஒரு ஆசனம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பயணிக்கணுன்றது ஒரு ஆசை. பால் கொடுத்து, கையில் பாத்திரமும் கொடுத்து, கோல் கொடுத்து, உடனின்று நம்மையே கிண்ட செய்து, நாள் முழுக்க புறைய வைத்து, தயிராக்கி, பின் மோராக்கி, வெண்ணெயாக்கி, பின் நெய்யாக்கி, ஒவ்வொரு நிலையிலும் சூட்சம் பல பயிற்றுவித்து எம் குருதியோடு சோதிடத்தை ஒன்றென ஆக்கி வைத்த அகத்தியன் கண்ட ஆசானி. அதாவது இது ஒவ்வொரு நாள் நடத்தும் போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் அற்புதங்களாக சொல்லுவாங்க. அது 1.5 மணி நேரம் கிளாஸ் போகும், நம்ம போகிறது தெரியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகிடும். நைட்டு 11 மணிக்கு கூட முடிச்சது நான் லேட் நைட் எனக்கு பழகிடுச்சு. ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து 10 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. அவங்களாம் எப்படி அட்டன் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒரு அதிசயம் இருக்கும். அவங்க சொல்லும்போது அதில் ஒரு சின்ன ஒரு துணுக்கு இருக்கும், அது நிறையா நமக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சார் சொல்லும்போது எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து கருணநாதனை கைப்பிடித்து வாரத்தை வசியம் செய்து திதியை மதியாக்கி விண்மீனில் பயணம் செய்து யோகத்தை சிறப்பாய் அடையும் பஞ்சபூத சூட்சுமத்தை பரல் போட்டு பயிற்றுவித்தாய். அதாவது நம்ம வந்து பஞ்ச தத்துவத்துக்கும் வந்து ஒரு கருணநாதன் யார், கருணநாதனுக்கு வாயு ஒருத்தங்களுக்கு, நீர் ஒருத்தங்களுக்கு, பஞ்சபூதத்தையும் அந்த பஞ்ச தத்துவத்தில் அடக்கி அதை வந்து கரணத்துக்கு யார், யோகத்துக்கு யார், யோகத்துக்கு குரு வச்சு, புதனை ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து தெரியாது அதெல்லாம் நமக்கு. அந்த ஒரு பேரிட்டி, அந்த ஒரு கம்பேரிசன், அதாவது இயற்கை தத்துவத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஐக்கியமாக்குறதுங்கிறதுலாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் நிற்கிதுங்க எங்களுக்கு. கருணநாதனை கைப்பிடித்து வாரத்தை வசியம் செய்து திதியை மதியாக்கி விண்மீனில் பயணம் செய்து, நட்சத்திரம் விண்மீனில் பயணம் செய்து யோகத்தை சிறப்பாய் அடையும் பஞ்சபூத சூட்சுமத்தை பரல் போட்டு பயிற்றுவித்தாய். தானங்கள் செய்ய வைத்தாய், தடைகள் பல களைய செய்தாய், தர்மம் பல செய்ய வைத்தாய், தலைமுறையை மீட்க செய்தாய். இதில் வந்து அழகாக சார் சொன்னாங்க, தானமும் தர்மம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து நம்மளை ரொம்ப தலையாக்கும்னு சொல்லுவாங்க. அது மிகச்சிறப்பு. நான் வந்து 2 முறை உயிர் தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்காங்க. அதுக்கு எங்கள் அம்மா பண்ண தர்மம் தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா நிறையா அன்னதானம் பண்ணுவாங்க. ஒரு டைம் வந்து நான் கீழே விழுந்துட்டேன். நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணும்போது பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். நிறையா இங்கே வண்டியை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் 2 விஷயம் சொல்லணும். எனக்கும் நிறையா மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதில் 2 மிராக்கிள்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக எம்சிஏ அட்மிஷனுக்காக பூனே போகணும். நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரெண்டு பேக்கில் வச்சுட்டு அவருக்காக நான் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக நவி மும்பையிலேருந்து பூனேக்கு கிளம்புறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். வண்டியில் போகிறோம். டேர்னிங்கில் வந்து திருப்பும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு. என்கிட்ட ஆக்சிடென்ட் யாரும் நேரடியாக மோதலை, வண்டி கீழே விழுந்துச்சு. இப்படி ஒரு பாலம், அப்படி ஆப்போசிட்டில் பாலம், இங்கே ஒரு ரோடு டிவைடர் கிடையாது. ஆக்சுவலி பாலமே வேறு. நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு கழுத்து இழுத்துட்டு இருக்கு. எனக்கு அது நினைவு தெரியல, விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு என்னை வந்து அங்கே ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அந்த சட்டை கழுத்தி இப்படி காமிச்சு அங்கே ஆப்போசிட்டில் வர ஒரு டாக்ஸிக்காரங்களை கூப்பிட்டு என்னையை அந்த டாக்ஸியில் தூக்கி போட்டு அங்கே வந்து எம்ஜிஎம்னு ஒரு மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது நவி மும்பையில், அங்கே சேர்த்து ஒரு நாள் எனக்கு நினைவு தெரியாது.
நான் படுத்திருக்கும்போது அடுத்த நாள் எழுந்துச்சி பார்க்கும்போது காலையா நைட்டானே எனக்கு தெரியல. ஏன்னா நினைவு வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கிறேன்னே தெரியல. அவங்க சொல்லி தான் தெரியும் நான் வந்து அடிபட்டுருக்கேன். இந்த மாதிரி அடிபடுற வரைக்கும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அப்படி உயிர் பிழைச்சி வந்தவன் தான் நான். அப்போது எனக்கு ஒரு கடவுளாக இருந்தவர் என்னுடைய ஃப்ரெண்டு மோகன் ஒரு ஆள், அதை நினைவுக்கு விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கு ட்ராவல் பண்ணுறேன். 3 இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தங்கியிருக்கிறது தாம்பரம் பக்கம். பைக்கில் வந்துட்டுருக்கேன். நைட்டு 1 மணி, லேட் நைட்டு ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 1 மணி 2 வீலரில் வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து இந்த கிளர்ச் ஒயர் பிடுங்கிருச்சு நடுப்பற. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் 1:30 மணிக்கு. அங்கேருந்து எப்படி நான் போகிறது தெரியாது. நான் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு கிளர்ச் ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட தெரியாது. அப்போது எனக்கு அந்தளவுக்கு வெஹிக்கிளை பற்றி இப்போவும் தெரியாது. அப்போது சுத்தமாக தெரியாது. அப்போ அந்த 1:30 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடி இருந்த பைக்கில் வந்துட்டு, "என்ன சார் ஆச்சு?" அப்படின்றாங்க. "இல்லை சார், கிளர்ச் ஒயர்ச்சு பிடுங்கிருச்சுங்க." "பெட்ரோல்லாம் இருக்கா?" அப்படின்னாரு. "இருக்குங்க." அப்படின்னா, "கிளர்ச் ஒயர் தானே, இப்படி பிடிச்சி இழுங்க, கீர் போடுங்க, ஃபஸ்ட்டு கீர்லேயே நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க." அப்படின்னாரு. ஓட்டிகிட்டு போனேன். அவர் ஆமிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். எனக்கு எனக்கு வந்து அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் நான் வீடு போயிட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறேன். இவங்க சார்லாம் சொல்லும் போதெல்லாம், அப்படிலாம் ஒரு மிராக்கிள் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்றத நமக்கு நம்மளுடைய இதில் எழுதிருக்குது. அதுக்கு நம்மளோ இல்லை நம்ம முன்னோர்களோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தான தர்மம் வந்து நமக்கு பெரிய கை கொடுக்குது. அதான் ஐயாட்ட நான் கற்றுக்கிட்டது பெரிய விஷயம் என்னென்னா, தர்மம் நிறையா பண்ணு அப்படிம்பாங்க. அது உண்மைதாங்க. நான் நிறையா பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு மேலே நமக்கு கிடைக்கும். அது நல்லதாக கொடுத்தோம்னா நல்லதாக கிடைக்கும் அப்படின்றதான் சார் சொல்கிறாங்க. சோதிட கலையையும் வாழ்வியல் முறையையும் விரும்பி விரும்பி எம்முள் உதைத்து எங்களை விருட்சமாக்கி அழகு பார்க்கிறாய். அது உண்மைங்க. எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு டைம் சொல்லும்போதுமே இன்னும் பலமுறை அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஆழமாக என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. கல்லை கனிய வைத்தாய், கனவுக்கு கரம் கொடுத்தாய், குழப்பங்கள் பல கலைந்து திருக்குறளாய் துணை நின்றாய். பயன் சூழ்ந்த பயணத்தில் பாதை காட்டி அழகு பார்த்தவன் நீ, மாயை மூடிய மனத்துக்குள் மணி விளக்கேற்றி வைத்தவன் நீ, பல தடுமாறிய தீர்மானங்களில் திட நம்பிக்கை விதைத்தவன் நீ. ஐயா, ஒரு வேண்டுகோள், ஓடி ஓடி உதவுங்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓடுங்க, எவ்வளோ வேணாலும் உழைங்க. அதுதான் சொல்கிறேன். ஐயா, ஒரு வேண்டுகோள், ஓடி ஓடி உதவுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்ன வேலை ஆன போதும் தங்கள் உடல்நலம் கொஞ்சம் பேணுங்கள். நான் வணங்கும் கைலைநாதன் ஆட்சி செய்யும் பீடம் அது. எனக்கு ஈசனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. உடம்பு பார்த்துக்குங்க. தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. 12 சரியாக இருந்தால்தான் அதனிரண்டு சுக சுபிச்சம். 12ன்றது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் வந்து 12ஆம் இடம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து உறக்கம்னு சொல்லுவாங்க. ஐயா, உறங்கலைன்னா எப்படி ஒன்றா இயங்கும்? 12க்கு 2 தானே இயக்கும். 12ஆம் இடம் சரியாக இருந்தால் தானே 2ஆம் இடம் லக்னம் இயங்கும். அவர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னதை வச்சு அவர் அடிக்கிறோம். அவங்க உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவங்க உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும். மூடியெல்லாம் தென்குடமே, தமிழ் சுமை மணக்கும் சந்தனமே, கொங்கு பெற்ற பொக்கிஷமே. நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை, அதனால தான் கொங்குன்னு போட்டேன். கண்டிப்பாக இப்போ கொங்கு நாட்டில் இருந்தால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியும், அதனால் கொங்குன்னு போட்டிருக்கேன். மூடியெல்லாம் தென்குடமே, தமிழ் சுவை மணக்கும் சந்தனமே. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயாவுக்கும் தமிழ் பிடிக்குன்றதுனால தமிழ் சேர்த்துருக்கேன். மூடியெல்லாம் தென்குடமே, தமிழ் சுவை மணக்கும் சந்தனமே, கொங்கு பெற்ற பொக்கிஷமே, நாடி கண்ட சோதிடமே, உயர்ந்த உள்ளமே, நிறைந்த இல்லமே, இதிலும் நிறைவாக எங்கும் நிறைந்திருக்க எங்கள் ஈசன் தாழ் வணங்கி வாழ்த்தி வணங்குகிறோம். இப்படிக்கு 8th பேட்ச் நண்பர்கள். இது ஒரு எனக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய சொல்லலாம் ஐயாவை பற்றி. அதாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு அகந்தை கூட இல்லாமல் இன்றைக்கி உட்காந்துருக்கலாம் சேரில். வந்திருந்து சார் நின்றுட்டே இருக்கிறாங்க, ஆனால் யாரும் எதுவும் கேட்கல. சாரும் போய் உட்காரல. ஏன் உட்காரலன்னு தெரியல. உட்காரலாம் சார், நீங்கள் 3 சேர் இருக்குது, சேரில் புக்கு தான் இருக்குது, நீங்கள் உட்காரலாம் சார். எங்களுக்கு அதுவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதில் என்னென்ன பெரிய வருத்தம் என்னை வந்து ஈஸ்வரனை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது இன்னமும் மடத்தில் கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது.
அது அவரே சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் அப்படித்தாப்பா இருக்குது, நானும் பயங்கர சிவபக்தன் தான், ஆனால் நானுமே கூட போகாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு ஜோடி இருக்காங்களே, நம்ம வந்து நமக்கு ஒரு அடிப்பட்ட இன்னொருத்தங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி தான், உனக்கு ரெண்டியா எனக்கு ரெண்டடி, ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து, நான் சாரை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறேன் தவிர, பட் உள்ளூரை எனக்கு வந்து ஈஸ்வரன் கோயில் போகணுன்னு தோணிகிட்டே இருக்கும். பட்டு சார் சொன்ன ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 11 மாதம் நினைக்கிறேன் ஈஸ்வரன் கோயிலுக்கு விரும்பி நான் போகலை. மற்ற காரணத்துக்காக போயிருக்கேனே தவிர விரும்பி நான் போகலை. அது உண்மையுமே ஒரு குறை இருக்குது. அது எப்படி ஈஸ்வரன் தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சார்கிட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா, அவரோட ஈஸ்வரன் ஜோதிட நிலையம் போட்டிருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய திருச்செந்தூர் முருகனை சார் நிறைய விரும்புகிறாரு. அவருடைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா முருகரே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு என்ன சூட்சமோன்னு எனக்கு தெரியல. இதையும் சார்கிட்ட தான் கேட்கணும். அவரே முருகனாக இருக்கார். இந்த மாதிரி சரியா? ஓகே. எனக்கு அது ஐயாவுக்கு வேலை அம்மா தான், எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் அம்மையாருக்கு பல கோடி நன்றிகள் சொல்லணும். ஆனால் அவங்க 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 வந்து ஒரு எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், ஐயாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம். எனக்கு ஒரு அம்மா மாதிரி ஐயாவுக்கு நன்றிங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம எல்லோரும் இணைந்திருக்கணும், இதை இன்னும் வளர செய்யணும். ஐயாவுடைய ஆசையோட, ஐயாவோட ஆசை நம்ம எல்லாத்துக்கும் நிரம்ப கிடைக்கணுன்ற அவருடைய அனுமதியோடு நான் பெற்றுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். ஐயா நீண்ட நேரமாக தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. ஒரு கேட்ட கேள்வி எல்லாருக்கும் ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஈசன் ஜோதிட பயிற்சி மையம்னு வச்சுருக்கீங்க, ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையன்னு வச்சுருக்கிறீங்க, எப்படி சார் உங்களுக்கு குரு திசை தானே நடக்கு, இந்த பேர் ஏன் வச்சிங்க, இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறது நிறைய பேர்த்துடைய கேள்வி மனசுக்குள் உதிச்சிருக்கலாம். ஐயா கேட்ட கேள்வி. ஜோதிட நிலையம், ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை, ஸ்ரீ ஈசன் ஜோதிட பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம்னா அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம வைக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு திசை நடக்கும் பொழுது ஒரு திசைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நமக்கு ஒரு திசைனா யார் எதிரி? சூரியன் எதிரி. அப்போ சூரியன் எதிரி அப்படின்னா சூரியன் என்பவர் ஒரு இருட்டு ராசிக்குள் இருக்கும் பொழுது பிரகாசிக்க முடியுமா? நம்முடைய திதி சூனி ராசி எதுங்க? என்ன திதிங்க? தேய்பிரை தசமிக்கு என்ன சூன்யம்? விருச்சிகத்துக்குள் தான் இருட்டு ராசியில் தான் எதிர்கிரகம் நிற்கிற பொழுது எதிர்கிரகம் வேலை செய்யுமா? அப்ப ஸ்ரீ ஈசன் அப்படிங்கிறவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இல்லையா? அப்ப ஸ்ரீ ஈசன் அப்படிங்கிற பேர் என்பது விபரீத ராஜயோகத்தை கொண்ட ஒரு நிலையை உடையக்கூடிய அந்த பேர் தான் ஸ்ரீ ஈசன். புரிஞ்சுங்களா? ஏன் நான் ஈசன் வச்சிருக்கேன் அப்படின்னா, சூரியன் எதிரியாக இருந்தாலும் இருட்டு ராசிக்குள் இருக்கின்ற பொழுது அது மேன்மையாக மாறுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வச்சிருக்கோம். சந்தேகம் தீர்ந்துச்சுங்களா? ஈசன் ஏன் வச்சிருக்கோன்ட்டு? சரிங்க, நன்றிங்க.